தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு விஜய் மற்றும் சிவகார்த்திகேயனின் படங்கள் வெளியாவது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பின்னர் வினோத் இயக்கத்தில் தான் நடிக்கும் படமே கடைசி படமாக இருக்கும் என்று விஜய் அறிவித்தார். அந்த திரைப்படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அது அரசியலை மையமாக வைத்து உருவான படம் என்று கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி 9 ஜனநாயகன் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதா கொங்கரா இயக்கத்தில் 1965 நடந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை மையமாக கொண்டு பராசக்தி என்ற திரைப்படம் உருவாக்கி வருகிறது. அதில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். அந்த திரைப்படத்தை ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் வெளியிடுகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் திரைக்கதையில் சிவாஜி கணேசன் நடிப்பில் திராவிட அரசியல் கருத்துக்களை மையமாக வைத்து ஏற்கனவே பராசக்தி என்ற திரைப்படம் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படமானது அடுத்த ஆண்டு ஜனவரி 14 வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஜனவரி 9 ஜனநாயகன் வெளியாகும் நிலையில் திரைத்துறையில் விஜய் சிவகார்த்திகேயனை வைத்து திமுக செக் எதிர்க்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது.